அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கீவா ஜெகநாதன் எழுதிய பாரிவேள். மனம் மறுத்தல். பாரிக்கு 2 பெண்கள் இருந்தார்கள். அழகிலும் அறிவிலும் சிறந்தவர்களாக இலங்கினார்கள். எப்போதும் புலவர்களினிடையே இருந்து பொழுதுபோக்கும் தந்தையை பெற்றதனால் அவர்களுக்கு அப்புலவர்களுடைய புலமை நலத்தை உணர்ந்து இன்புறும் வாய்ப்பு இளம் பருவத்திலே உண்டாயிற்று. கபிலர் பாரியோடு வாழத் தொடங்கிய பின்பு அவ்விருவரும் அவரிடம் தமிழ் பயிற்சி பெற்று வந்தனர். அந்த பெரும் புலவரை தமிழாசிரியராக பெறும் பேறு கிடைத்த போது அவர்களுக்கு உண்டான தமிழறிவை பற்றி சொல்லவும் வேண்டுமா? தமிழ் இலக்கண இலக்கியங்களை நன்கு உணர்ந்தார்கள். கவிதையின் இன்பத்தை நுகரும் ஆற்றல் அவர்களுக்கு இயல்பாகவே அமைந்திருந்தது. அது பின்னும் மிகுதியாயிற்று. அவர்களே நல்ல கவிதையை இயற்றும் திறமையையும் அடைந்தார்கள். அடக்கமும் அன்பும் அறிவும் அவர்களிடம் நிரம்பியிருந்தன. பாரியினிடம் வந்த புலவர்கள் அவ்விருவருடைய அறிவுத்திறத்தையும் கண்டு பாராட்டினர். நல்ல ஆசிரியர் ஒருவர் அவர்களுக்கு கிடைத்தது போல் வேறு யாருக்கும் கிடைக்க மாட்டார் என்று சொல்லி புகழ்ந்தனர். அவ்வப்போது புலவர்கள் அவையில் அவ்விரு பெண்களும் இருந்து தமிழ் நயம் தேர்ந்து இன்புற்றார்கள். பாரியின் மகளிர் அழகிலும் அன்பிலும் சிறந்து விளங்கும் செய்தியும் அவனுடைய புகழோடு தமிழ்நாட்டில் பரவியது. புலவர்கள் தாம் அறிந்த சிறப்புகளை தம் வாயே முரசாக நாவே குறுந்தடியாக கொண்டு அரைந்து பரப்பும் இயல்புடையவர்கள் அல்லவா? அவர்கள் பாரிக்கு எத்தனை சிறப்பு உண்டோ அத்தனையையும் எடுத்து பாராட்டி தமிழ் உலகில் பரப்பினர். அந்த வகையில் பாரி மகளிரின் பெருமையும் பரவியது. தமிழ்நாட்டில் இருந்த குறுநில மன்னர்களின் காதில் அங்கவை சங்கவை என்னும் அப்பெண்களின் அறிவாற்றலையும் அழகையும் பற்றிய செய்திகள் வீழ்ந்தன. மணமாகாமல் இருந்த வேளிர் சிலர் அவர்களை மணந்து கொள்ளலாம் என்று விரும்பினர். பின்பு தம்முடைய நிலையையும் பாரியினுடைய நிலையையும் எண்ணி தமக்கு கிட்டா பொருள் என்று கைவிட்டனர். ஆனால் பாரிவேளுக்கு 2 மகளிர் மணம் செய்யும் பருவத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தி பாண்டியனுக்கு தெரிந்தபோது அவர்களை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நினைவு ஏற்பட்டது. முடியுடை மன்னர்கள் குறுநில மன்னர்களின் பெண்களை மணந்து கொள்வது தமிழ்நாட்டில் வழக்கமாக இருந்தது. புகழினால் பெரியவனாகிய பாரியின் மகளை மணப்பதால் தனக்கும் புகழ் உண்டாகும் என்று பாண்டிய மன்னன் நினைத்தான். ஆனால் அவன் முன்பே மனம் புரிந்து கொண்டவன். பட்டத்தரசி ஒருத்தி இருந்தாள். ஆனாலும் பல மகளிரை மணந்து கொள்வது மன்னர்களுக்கு வழக்கம். அதனால் பாரி மகளிர் இருவரையும் தன்னுடைய அந்தப்புற அணங்கினரோடு சேர்த்து விடலாம் என்ற விருப்பம் கொண்டான் பாண்டியன். அவனுக்கு பாரி மகளிரிடம் காதல் உண்டாகவில்லை. அவர்களை அவன் பார்த்து பழகியதில்லையே. ஆயினும் அவர்களுடைய புகழ் அவனுடைய உள்ளத்தில் ஆர்வத்தை உண்டாக்கியது. அது மட்டுமன்று, பாரியின் புகழ் மேன்மேலும் ஓங்கி வளர்ந்து வருவதை உணர்ந்தவன் அவன். அதனால் அவன் உள்ளத்தில் பொறாமை கூட முளைத்திருந்தது. இப்போது அவனுடைய உறவு கிடைத்தால் புகழில் பங்கு பெறலாம் என்று எண்ணினான். கிடைத்தால் பாரி மகளிரை மணப்பது, இல்லையானால் அவனோடு போரிடுவது என்று திட்டமிட்டான். பாரிக்கு ஓலை போக்கினான். அவன் மகளிர் இருவரையும் தனக்கு மனம் புரிவிக்க வேண்டும் என்ற செய்தியை அவ்வோலையில் எழுதியிருந்தான். பாரி அதை படித்தான். கபிலரிடம் காட்டினான். தன் மகளிருக்கும் காட்டினான். பெறுதற்கரிய பேறு இது என்று வேறு மகளிர் நினைப்பார்கள். பாரி மகளிர் அப்படி நினைக்கவில்லை. பாண்டியனுடைய அந்தப்புறத்தில் உள்ள மந்தையோடு மந்தையாக வாழும்படி செய்வதற்கு என் அருமை கண்மணிகளை நான் வளர்க்கவில்லை என்று பாரிவேள் கூறினான். கபிலர் அவன் கருத்தை ஆதரித்தார். பெண்கள் இருவரும் தம் தந்தையார் கருத்தை தெரிந்து கொண்டு களிப்பில் மூழ்கினர். அரச பதவியும் படையாற்றலும் உடைய கணவர் எங்களுக்கு வேண்டாம். அன்பும் வீரமும் ஈகை சிறப்பும் உடையவர்களையே எங்கள் தலைவராக நாங்கள் அடைவோம். குடிசையிலே வாழ்ந்தாலும் எங்களை வாழ்க்கை துணைவியாக ஏற்று காதல் புரியும் ஆடவருக்கே நாங்கள் மாறிடுவோம் என்றார்கள் அவ்விளம் பெண்கள். பாண்டியனிடமிருந்து வந்த தூதுவன் மீண்டும் சென்றான். தான் பெண்களை மனம் புரிந்து அளிக்க மறுத்துவிட்டான் பாரி என்ற செய்தியை பாண்டியன் அறிந்தான். பாரி மகளிர் கிடைத்திருந்தால் அவனுக்கு உண்டாகும் மகிழ்ச்சியினும் 2 மடங்கு மகிழ்ச்சி இப்போது உண்டாயிற்று. மகளிரை அளிக்க மறுத்த காரணத்தையே தலைகீழாக கொண்டு பாரியோடு போர் செய்யலாம் என்ற எண்ணம்தான் அவனுக்கு அத்தனை மகிழ்ச்சியை ஊட்டியது. இனி பாரியை வளரவிடக்கூடாது என்ற தீய எண்ணம் அவன் நெஞ்சில் குடிக்கொண்டது. பாண்டியன் பெண் கேட்டதும் பாரி மறுத்ததுமாகிய செய்தி ரகசியமாக இருக்கவில்லை. அது எங்கும் பரவியது. சேர சோழ மன்னர்களுடைய செவிகளுக்கும் எட்டியது. உலகம் புகழும் முடிமன்னனாகிய பாண்டியன் மகளிரை கேட்டான் என்றால்
பெரும் பேறு என்று கருதி உடனே மனம் புரிய முன்வராமல் மறுத்தானே, இது அவனுக்கு உண்டாகியிருக்கும் செருக்கை காட்டுகிறது. தனக்கு மிஞ்சினவர் யாரும் இல்லை என்ற செருக்கு அவன் தலையில் ஏறி இருக்கிறது. அவன் தன் நிலையை மறந்துவிட்டான் என்று சோழன் சொன்னான். அவனுக்கும் பொறாமை இருந்தது. சேரனும் இப்படியே பாரியை இகழ்ந்தான். முடிமன்னர் மூவருக்குமே பாரியின் புகழ் பரவி வருவதில் அழுக்காறி இருந்தது. அவர்கள் ஒன்றுபடுவது மிகவும் அரிது. ஆயினும் பாரியை ஓங்க ஒட்டாமல் தகைய வேண்டும் என்ற எண்ணத்தில் மாத்திரம் அவர்கள் ஒன்றுபட்டார்கள். எப்படியாவது அவனோடு போர் செய்து அவன் நாட்டை பறிக்க வேண்டும் என்ற புன்மதி அவர்களுக்கு உண்டாகிவிட்டது. காரணமின்றி போர் செய்வது இயலாது. ஆகையால் ஒரு காரணத்தை ஆராய்ந்தார்கள். பாண்டியன் செய்ததையே தாமும் செய்யலாம் என்று சேரனும் சோழனும் தீர்மானித்தார்கள். பாரியின் பெண்களை மனம் செய்து கொள்ள விரும்பி தனித்தனியே ஓலை போக்கினார்கள். பரம்பு நாடு பாண்டி நாட்டில் இருந்தது. அண்மையிலிருந்த பாண்டியனுக்கே பெண் கொடுக்க விரும்பாத பாரி மற்ற மன்னர்களுக்கா கொடுக்க முன்வருவான்? வந்த தூதுவர்களிடம் அம்மன்னர்களின் முயற்சியை எள்ளி பேசி அனுப்பினான் பாரி. அதனால் அவர்களுக்கு அவனிடம் சினம் உண்டது. சேர சோழ பாண்டியர் மூவரும் பாரியை எதிர்த்து போர் செய்வது என்ற முடிவுக்கு வந்தனர். இந்த சிறிய வேளை அடக்க ஒருவருடைய படையின் ஒரு பகுதியே போதும். ஆனாலும் தமிழ் மன்னர் மூவருடைய பகையையும் அவன் பெற்றிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? மூவருமே சேர்ந்து படையுடன் சென்று பரம்பு மலையை முற்றுகையிட்டு அவன் மிடுக்கை தொலைப்போம் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். போர் புரிய ஆயத்தம் செய்தார்கள். முற்றுகை. பரம்பு நாட்டு மக்கள் அனைவரும் பாரிவேளுக்காக உயிரையும் அளிக்க சித்தமாயிருந்தனர். பாண்டியனும் பிறரும் பாரியின் மேல் படையெடுக்கப் போகிறார்கள் என்ற செய்தி அவனுக்கு முன்பே எட்டியது. அவனிடம் அன்புடைய மக்கள் தமிழ் உலகம் முழுவதுமே இருந்தார்கள். அவர்கள் வாயிலாக இந்த செய்தி அவனுக்கு தெரிய வந்தது. பாரி ஈகையிற் சிறந்தவன் என்பதை எந்த அளவுக்கு உலகம் அறிந்து கொண்டதோ அந்த அளவுக்கு அவன் வீரத்திலும் சிறந்தவன் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. வீர பெருமக்களின் பரம்பரையில் பிறந்த அவன் குருதியிலே வீரம் கலந்திருந்தது. அவனுடைய நீண்ட கைகளின் பெருமையை ஈகையினால் உணர்ந்த உலகம் அவனுடைய திண்ணிய தோள்களின் வலிமையை நன்கு உணரவில்லை. இதோ அதை உணரும் வாய்ப்பு உண்டாகியிருக்கிறது. புலவர்கள் அவன் ஈகை திறத்தை வெளிப்படுத்தினர். இப்போது முடிவுடை மன்னர்கள் அவனுடைய வீரத்தை புலப்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டார்கள். பாரி வலிய போரை விரும்புபவன் அல்லன். வந்த போருக்கு அஞ்சுபவனும் அல்லன். அவனிடத்திலும் படைகள் இருந்தன. சிறந்த வீரர்கள் இருந்தார்கள். பரம்பு நாட்டு குடிமக்களில் கட்டிலங்காளைகள் பலர் இப்போது பாரியோடு நின்று போர் புரிய முன்வந்தனர். பரம்பு நாட்டின் எல்லைக்குள் மன்னர்களின் படை நுழையாமல் தடுப்பது எளிதாக தோன்றவில்லை. 3 மன்னர்களும் ஒருங்கே கூடி படையெடுத்தால் அவர்களுடைய பெரும் படைக்கு எதிரே நிற்க தமிழ்நாட்டில் வேறு படையே இல்லை. ஆயினும் பரம்பு மலை மீது படை முழுவதும் ஏறி போர் செய்வது என்பது இயலாத செயல். ஆதலால் பரம்பு நாட்டை பாதுகாப்பதை விட தன் படை முழுவதையும் பரம்பு மலையின் மேல் கூட்டி வைத்துக் கொண்டு அந்த மலையை பாதுகாப்பதுதான் தக்க வழி என்று பாரிவேல் தீர்மானித்தான். கபிலரும் அப்படி செய்வதே நலம் என்று கூறினார். தன் பலத்தையும் மாற்றான் பலத்தையும் அளவிட்டு எவ்வாறு போர் செய்தால் வெற்றி பெறலாம் என்று சூழ்ந்து புகுதல் மன்னர்களுக்கு நன்மையை உண்டாக்கும். பாரிவேல் நன்றாக ஆராய்ந்தான். அவனுக்கு இருந்த படைபலம் முடிமன்னருக்கு எதிரே நின்று வெல்லுவதற்கு போதும் என்று சொல்ல இயலாது. ஆயினும் அவனுக்கு வாய்த்திருந்த பரம்பு மலை எதற்கும் அஞ்சாத நிலையை தந்தது. வெளியிலே நெடுக பறந்து கிடக்கும் கடல் நீர் பரப்பு பெரிதாக இருந்தாலும் அதனிடையே ஒரு கப்பல் மிதந்து உள்ளிருப்போரை கொண்டு செல்வது போல் எத்தனை படைகள் வந்தாலும் பாரியை பாதுகாக்கும் வகையிலே பரம்பு மலை இருந்தது. மலை மேல் உள்ள அரண்களை செப்பன் செய்தான் பாரி. அங்கங்கே மறைவாக நின்று அம்பு எய்யும் துளைகள் இருந்தன. அவற்றை ஏப்புழைகள் என்று சொல்வார்கள். அவற்றையும் செப்பனிட்டான். பகைவர்கள் வந்து முற்றுகையிட்டால் படை வீரர்களுக்கு உணவுப் பொருள் வேண்டுமென்று நெல் முதலியவற்றை கொண்டு வந்து மலையின் மேல் சேமித்தான். தோள் தினவு கொண்ட வீரர்கள் ஆரவாரம் செய்தார்கள். போர் என்றால் அவர்களுக்கு மகிழ்ச்சி. இத்தனை காலம் வீணே இருந்து எங்கள் தோல் வலிமை இப்போதுதான் பயன்பட போகிறது. எங்கள் பெரும் தலைவனிடம் எங்களுக்குள்ள அன்பை காட்டும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஊக்கம் பெற்றார்கள் அவர்கள். மூவேந்தர் சேனைகளும் பரம்பு நாட்டின் எல்லையை அடைந்தன. பேருக்கு ஒரு சிறு படை அங்கே நின்று வேந்தர் படையை எதிர்த்தது. சில நாழிகைகளில் அந்த எல்லைப்படை சேர சோழ பாண்டியர்களுக்கு வழிவிட்டுவிட்டது. அம்மன்னர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இவர்களுடைய எதிர்ப்பு எம்மாத்திரம், இனி நாம் போர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலே பாரி நம்மை சரணடைவான் என்றே அவர்கள் எண்ணினார்கள்.
பரம்பு நாட்டின் எல்லையை கடந்து உள்ளே புகுந்தார்கள். அவர்களை யாரும் தடுக்கவில்லை, வரவேற்கவும் இல்லை. பாரி படையுடன் பரம்பு மலையின் மேல் இருக்கிறான் என்று தெரிய வந்தது. படைகள் அம்மலையை நோக்கி சென்றன. அதன் அடிவாரத்தை அடைந்த போதுதான் முடிமன்னர்களுக்கு உண்மை புலனாயிற்று. பாரியை போர் செய்யாமலே வென்றுவிடலாம் என்று எண்ணியது பேதமை என்று விளங்கியது. மலையின் மேல் படை அவ்வளவும் ஏறுவது இயலாது. ஏறுகிற வழிகள் சில இருந்தன. அவற்றில் எல்லா படையும் ஏறி மலையின் உச்சியை அடைய முடியாது. மலையடிவாரத்தை அடைந்தவுடன் மேலிருந்து அம்பு மாறி பெய்யத் தொடங்கியது. கற்களும் பாறைகளும் உருண்டு வந்தன. இயற்கையான அரணாக பாரிக்கு அந்த மலை நிற்பதைக் கண்டு மன்னர் மூவரும் மயங்கினார்கள். அவர்களுடைய படை பெரும் படைதான். ஆனாலும் அந்த படையின் பலத்தை சிறியதாக்கிக் கொண்டு வானலாவ நிமிர்ந்து நின்றது பரம்பு மலை. சில வீரர்கள் மலையின் மேல் ஏறினார்கள். சிறிது தூரம் ஏறுவதற்குள் அவர்கள் பிணமாகி உருண்டார்கள். கீழிருந்து அம்புகளை எய்தார்கள். அவை பரம்பு மலை சாரலிலே மறைந்தன. எத்தனை படை இருந்தாலும் ஒன்றும் செய்ய இயலாமல் இருந்தது. வில்லும் வேலும் வாளும் கொண்ட வீரர்கள் மீனினங்களைப் போல் மலையடிவாரத்தில் வட்டமிட்டார்கள். மலையின் மேலுள்ள கோட்டையை அண்ணாந்து பார்த்தார்கள். அம்புகளை எய்தார்கள். எள்ளளவும் பயன் உண்டாகவில்லை. இந்த நிலையில் என்ன செய்வது என்ற யோசனை பகை மன்னர்களுக்கு உண்டாயிற்று. மூவரும் ஒருங்கு கூடி ஆலோசனை செய்தனர். கடைசியில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள். நம்முடைய படைகளை இந்த மலையை சுற்றி நிற்க வைத்து விடுவோம். சில நாட்கள் இந்த முற்றுகை நடைபெறுமானால் கீழிருந்து எந்த பண்டமும் மேலே செல்ல முடியாது. மேலே உள்ளவர்களுக்கு கீழே இருந்துதானே உணவு பண்டங்கள் போக வேண்டும். இப்போதைக்கு சில நாட்களுக்கு வேண்டியவற்றையே அவர்கள் சேமித்து வைத்திருப்பார்கள். நாம் தொடர்ந்து இங்கே முற்றுகையிட்டால் உணவு இல்லாமல் வாடும் நிலை அவர்களுக்கு ஏற்படும். அப்போது வழிக்கு வருவார்கள். சண்டை செய்யாமலே வெற்றி பெறலாம் என்று முதலில் நாம் எண்ணிய எண்ணம் இந்த வகையில் கைகூடிவிடும். மேலே உள்ளவர்களோடு போர் செய்து வெற்றி பெறாவிடிலும் அவர்களை பட்டினி போட்டு வெல்வோம் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். முடிமன்னர் மூவருடைய படைகளும் பரம்பு மலையை சுற்றி முற்றுகையிட்டு சில நாட்கள் ஆயின. அங்கங்கே படை வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள் படைத்தலைவர்கள். ஒரு நாள் பரம்பு மலையின் மேலிருந்து ஓர் ஓலை வந்தது. அம்பிற் கோத்து அந்த ஓலையை கீழே இருந்த பகைவர்களுக்கு அனுப்பினான் பாரி. அது படை வீரர்களினிடையே விழுந்தது. அதை உடனே எடுத்துக்கொண்டு மன்னர்களிடம் சென்றார்கள் வீரர்கள். ஓலை வந்து விழுந்தது என்ற செய்தியை கேட்டவுடனே மன்னர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தாம் எதிர்பார்த்தபடியே பாரி சரணடைவதற்காக அதை விடுத்திருக்கிறான் என்று எண்ணினார்கள். இனிமேல் சமாதானம் செய்து கொள்வதையன்றி வேறு வழியில்லை என்பதை பாரி உணர்ந்திருப்பான் என்று சோழன் சொன்னான். இவ்வளவு நாள் காத்திருந்ததே பெரிது என்றான் சேரன். பாண்டியன் ஓலைச்சுருளை விரித்து படித்தான். மனத்துக்குள் படித்துக் கொண்டான். அதை வாங்கும்போது இருந்த வேகம் இப்போது அவனிடம் இல்லை. அவன் முகத்தில் மலர்ச்சி உண்டாகவில்லை. முன்பு இருந்த ஒளி மங்கியது. என்ன எழுதியிருக்கிறான் என்று மற்றவர்கள் படபடப்பாக கேட்டார்கள். பாண்டியன் ஓலைச்சுருளை சோழன் கையிலே கொடுத்தான். அவனும் அதில் உள்ளதை படித்தான். அவனும் ஒன்றும் பேசவில்லை. சேரனிடம் ஓலையை கொடுத்தான். சேரன் அதை வாங்கி பார்த்தான். அவனும் வாய் திறவாமல் இருந்தான். அவர்களை சுற்றி நின்ற படைத்தலைவர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அம்மூவருக்கும் வாய்ப்பூட்டு போட்ட செய்தி எதுவாக இருக்கும் என்று அவர்கள் மயங்கினார்கள். பாண்டியன் மறுபடியும் ஓலையை வாங்கி பார்த்தான். கூர்ந்து கவனித்தான். இது கபிலர் எழுதிய பாட்டுதான் என்ற சொற்கள் அவன் வாயிலிருந்து நழுவின. சூழ நின்ற வீரர்களுக்கு இப்போதும் உண்மை விளங்கவில்லை. பாட்டா என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர். பாண்டியன் ஓலையை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த ஓலையில் கபிலர் எழுதிய பாடல் இருந்தது. அந்த பாட்டிலே பாண்டியனது மனம் ஆழ்ந்து போயிற்று. தமிழ் வளர்க்கும் குலத்தில் பிறந்தவன் அல்லவா அவன். இதுவரையிலும் அவன் பாரியையே நினைத்துக் கொண்டிருந்தான். இப்போது கபிலருடைய நினைவை உண்டாக்கியது அந்த பாடல். கபிலரை உசா துணைவராக பெற்ற பாரியின் பாக்கியத்தை அவன் இப்போது எண்ணி பார்த்தான். பரம்பு மலையின் பெருமையை கபிலர் பாடியிருந்தார். மதுரைக்கு கிடைக்காத பேறு இது என்று எண்ணும் போது பாண்டியனுக்கு சற்றே வருத்தம் உண்டாயிற்று. அந்த கவியின் சுவையிலே மனத்தை பறிகொடுத்திருந்தான். சிறிது நேரம் இப்படி இருந்தான். படை வீரர்கள் அருகில் நிற்பதைக் கண்டு பழைய நிலையை பெற்றான். ஓலையை அருகில் நின்ற படைத்தலைவனிடம் கொடுத்தான். அவன் அதை படித்து பார்த்தான். கபிலர் ஒரு பாடலை எழுதி அனுப்பியிருந்தார். பாரியை எளிதில் வெல்ல முடியும் என்ற எண்ணம் நிறைவேறாது என்பதை அதன் வாயிலாக புலப்படுத்தியிருந்தார். பரம்பு மலையை எவ்வளவு நாள் சூழ்ந்து முற்றுகையிட்டாலும் தங்களுக்கு உணவு பஞ்சம் நேராது என்பதை காரணங்களுடன் தெரிவித்திருந்தார்.
ஐயோ பாவம், இந்த பரம்பு மலையை நினைக்கும் போதே இரக்கம் உண்டாகிறது. இந்த முடியுடை மன்னர் மூவரும் தன் அடிவாரத்தில் வந்து நிற்க அவர்களுக்கு சிறிதும் இடம் கொடுக்காமல் இப்படி இருக்கிறதே, இது இறக்கப்பட வேண்டியதல்லவா என்று பரிகாச தொனியோடு பாட்டை ஆரம்பித்திருந்தார். அளிதோ தானே யார் எது பரம்பே என்று அது தொடங்கியது. மேலே அதனால் தங்களுக்கு கிடைத்திருக்கும் நன்மைகளை பாட்டில் சொல்லியிருந்தார். இத்தனை முரசுகள் சேர்ந்து ஒரே சத்தம் போடுகின்றன. அவற்றையுடைய நீங்கள் 3 மன்னர்களும் சேர்ந்து பரம்பு மலையை முற்றுகையிட்டிருக்கிறீர்கள். இப்படியே முற்றுகையிட்டிருந்தால் மேலே உணவு பண்டம் வராமல் நாங்கள் யாவரும் பட்டினியால் வாடுவோம் என்று நீங்கள் மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள். இங்கே நாங்கள் எந்தவிதமான முயற்சியும் பண்ணாமலே 4 வகை உணவு பண்டங்கள் கிடைக்கின்றன. உழவர்கள் ஏரை பூட்டி உழ வேண்டியதில்லை, பயிர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, களை பறிக்க வேண்டியதில்லை. இயற்கையாகவே இந்த பரம்பு மலையில் அந்த 4ம் கிடைக்கின்றன. நளிகோள் முரசின் மூவிரும் முற்றினும் உழவர் உழாதன 4 பயன் உடைத்தே. அப்பால் அந்த 4ம் இன்னவை என்று சொல்லியிருந்தார். பாடலின் பொருள்: செறிந்த முரசுகளையுடைய நீங்கள் 3 பேரும் முற்றுகையிட்டாலும் இந்த மலை உழவர் உழுது பயிர் பண்ணாதவனவாகிய 4 உணவு பண்டங்களை உடையதாக இருக்கிறது. உழவர் உழுது நீர் பாய்ச்சி பயிர் பண்ணினால்தான் நெல் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். எங்களுக்கு இங்கே வேறு வகையான நெல் கிடைக்கிறது. அது வயலில் விளைகிறது அன்று. சிறிய இலையுடைய மூங்கில்கள் இங்கே நிறைய இருக்கின்றன. அவற்றிலே நெல் விளைகிறது. ஆகையால் கீழிருந்துதான் வரவேண்டும் என்பது இல்லை. இரண்டாவது, இங்குள்ள பலாமரங்களில் மிகவும் இனிய சுளைகளையுடைய பழங்கள் கனிந்து பழுத்து உதிர்கின்றன. இந்த 2 மட்டுமல்ல, படர்ந்து அங்கங்கே ஓடிக்கிடக்கும் வள்ளிக் கொடிகளில் பெரிய பெரிய கிழங்குகள் இருக்கின்றன. அவற்றை சுட்டு உண்ணலாம். எங்கே பார்த்தாலும் தேனடைகள் இருக்கின்றன. அவற்றில் தேன் நன்றாக முதிர்ந்து நீல நிறம் பெற்று அருவியாக விழுந்து கொண்டிருக்கிறது. இவற்றை வைத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் இனிய உணவு உண்டு வாழலாமே. ஒன்றே சிறியிலை வெதிரின் நெல் விளையுமே. 2 தீஞ்சோலை பலவின் பழம் ஊழ்க்குமே. 3 கொழும்கொடி வள்ளிக்கிழங்கு வீழ்க்குமே. 4 அணிநிற ஓரி பாய்தலின் மீது அழிந்து திணிநெடும் குன்றம் தேன் சொரியுமே. பாடலின் பொருள்: 1 சிறிய இலையுடைய மூங்கிலில் நெல் விளையும். 2வது இனிய சுளைகளையுடைய பலாப்பழம் கனிந்து உதிரும். 3வது வளவளப்பான கொடியில் வள்ளிக்கிழங்கு பூமிக்கடியில் வளரும். 4வது அழகிய நீளமான ஓரி படர்வதனால் மேலே கனிந்து திண்ணிய உயர்ந்த மலையில் எங்கும் தேன் அருவியாக சொரியும். ஓரி முதிர்வை காட்டும் நிறம். இத்தனையும் விளைவதற்கு இடம் எங்கே என்று யோசிக்க வேண்டாம். பாரியின் மலை வானத்தைப் போல விரிந்தது. வானத்தில் மீன்கள் இருப்பது போல இந்த மலையில் சுனைகள் இருக்கின்றன. அவற்றை எண்ணி இத்தனை என்று வரையறுப்பது இயலாது. வான்கண் அற்று அவன் மலையே, வானத்து மீன்கண் அற்று அதன் சுனையே. பாடலின் பொருள்: வானில் உள்ள இடத்தைப் போல அகன்றது அவன் மலை. அந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போன்றது அங்குள்ள சுனைகளின் தொகுதி. இத்தகைய இடத்தில் நீங்கள் பல யானைகளை கொண்ட படையோடு வந்திருக்கிறீர்கள். மரத்துக்கு ஒன்றாக கட்டும் அளவுக்கு உங்கள் யானைகளை கொண்டு வந்தாலும், காணும் இடங்களிலெல்லாம் உங்கள் தேரை நிறுத்தியிருந்தாலும் பாரி உங்களுக்கு வசப்பட மாட்டான். அவன் குன்றத்தை உங்கள் முயற்சியினால் கொள்ள இயலாது. வாளோச்சி போர் செய்தாலும் அவன் தரமாட்டான். அதை அடையும் விதம் ஒன்று எனக்கு தெரியும். தேரையும் களிற்றையும் விட்டுவிட்டு வில்லையும் வாளையும் எரிந்துவிட்டு வாரி முறுக்கிய நரம்பு கட்டையுடைய சிறிய யாழை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்றாக சுதி சேர்த்துக் கொண்டு வாருங்கள். மனம் பொருந்திய கூந்தலையுடைய உங்கள் மனைவிமார் விரலியரைப் போல உங்களை தொடர்ந்து வர, நீங்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வந்தால் பாரி உங்கள் ஆடல் பாடலை கண்டு மகிழ்ந்து பரம்பு நாட்டையும் பரம்பு மலையையும் ஒருங்கே தந்து விடுவான். இவ்வளவு எளிய வழியில் பெரும் வகை இருக்க எதற்காக இப்படியெல்லாம் அல்லற்பட வேண்டும் என்ற கருத்தை புலப்படும்படியாக பாட்டின் இறுதி பகுதி அமைந்திருந்தது. ஆங்கு மரந்தொரும் பிணித்த களிற்றினேர் ஆயினும் புலந்தொரும் பரப்பிய தேரினேர் ஆயினும் தாளிர் கொள்ளலிர் வாளில் தாரலன் யானறிகுவன் அது கொள்ளுமாறே சுகிர்புரி நரம்பின் சீரியாழ் பண்ணி விரைவொலி கூந்தல் நும் விரலியர் பின்வர ஆடினீர் பாடினீர் செலினே நாடும் குன்றும் ஒருங்கு செய்யுமே. நீங்கள் வீரத்தால் பாரியை வெல்ல முடியாது. கலைப்பண்பு உங்களிடம் இருந்தால் அவனை அணுகலாம் என்ற கருத்தை பாட்டு குறிப்பாக வெளியிட்டது.
எத்தனை நாள் முற்றுகையிட்டாலும் உணவில்லாமல் தவிக்கும் நிலை பரம்பு மலையின் மேல் இருப்பவர்களுக்கு வராது என்ற செய்தியையும் அது தெரிவித்தது. 3 மன்னர்களும் இனி என்ன செய்வது என்று ஆராய்ந்தார்கள். அவர்கள் தங்கள் நகரத்தை விட்டுவிட்டு எத்தனை காலம் பரம்பு மலையின் அடிவாரத்தை காத்து நிற்பது? மூங்கில் அரிசியை சமைத்து உண்டு எவ்வளவு காலத்துக்கு இருக்க முடியும்? தேனும் பலாப்பழமும் வள்ளிக்கிழங்கும் இருந்தால் போதுமா? காரமும் புளிப்பும் உடைய உணவை உண்டு பழகியவர்களுக்கு இவற்றை உண்டால் ஊக்கம் உண்டாகுமா? சில காலம் வீம்புக்கு இவற்றை உண்டு இருக்கலாம். அப்படி உண்டாலும் உடலுக்கு உரம் வருமா? விற்பிடிக்கும் வீறு வளருமா? இன்னும் சில மாதங்களில் பாரி தானே வழிக்கு வந்து விடுவான் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். ஆனால் அதுவரையில் முடிமன்னர் மூவரும் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தார்கள். படைத்தலைவர்களை அங்கே படையுடன் தங்கும்படி விட்டுவிட்டு அம்மூவரும் தம் தம் இடங்களுக்கு சென்றனர். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.